ஹே காய்ஸ், வெல்கம் டு சித்திக் ஃப்ரேம்ஸ். இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். டிமாண்டி காலனி பார்ட் 2 ஒரு சரியான சீக்குவலுங்க இது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து இந்த பார்ட் 2க்கு கனெக்ட் பண்ணுற விதமாக சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது எதிர்பார்க்காத விதத்தில் அதை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் படத்தோட பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ரெண்டுமே செமங்க. படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பிரியா பவானி சங்கர் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும். பட் இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டராகவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் லேக் இருக்கும். பட் கிளைமேக்ஸ் முடிக்கிற விதத்தில் சூப்பராக முடிச்சிருந்தாங்க. பார்ட் 3க்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியான லீடு, செம்மையாக இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வர்த்தியான வாட்ச் தான் இந்த படம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே செம்மங்க. டிமாண்டி காலனி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்ட் 3க்கும் இதை விட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2. இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தங்கலான், டிமாண்டி காலனி 2, அப்புறம் இன்னொரு படம் கூட ரிலீஸ் ஆகிருக்கு, கீர்த்தி சுரேஷ் அவங்களோட படம். பட் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிமாண்டி காலனி தான் ஒரு சரியான இந்த வாரத்துக்கான படம். கண்டிப்பாக போய் பாருங்கள்.